இதுதான் அந்த சின்ன தோட்டம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது. இங்கே 2 ரோஸ் பூத்துருக்குது, இங்கே 2 ரோஸு. இது அன்றைக்கி தான் வாங்கி வச்சோம். இன்னும் ஒரு 2 வாரம் கூட வரல. இதுலேயும் நல்லா பூ வச்சுருக்குது, மொக்கெல்லாம் வச்சுருக்குது, நிறையா மொக்கு வச்சுருக்குது. வாங்கும்போது கொஞ்சம் பூ இருந்தது, அது பூத்துருச்சு. இப்போ இதெல்லாம் புதுசாக வச்சது. இதுவும் ஒரு குட்டி செடி, இதுலேயும் ஒரு சின்ன மொக்கு வச்சுருக்குது. இது வந்து சன்னமல்லி. இன்னும் அங்கே 2 ஜாதி மல்லி வச்சோம். அதுதான் வருதா இல்லையான்னு தெரியல. ஒன்றில் அந்த தலையெல்லாம் இருக்குது, இலையெல்லாம். இன்னொன்றில் அது யாரோ தள்ளி விட்டாங்க. அதுவும் செம்பருத்தியும். அது வருதான்னு தெரியல. இப்போ முருங்கை மரம் இப்போ தான் தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. பூச்சி வருதுன்னு மருந்து அடிச்சு விட்டோம். அந்த இலையவே யாரும் சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி ஏதோ ஒன்று ஆகிடுன்ட்டு நாங்களே எல்லாமே பிச்சு போட்டுவிட்டோம். சொல்லாமல் யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் எல்லாமே பிச்சு போட்டோம். இது என்ன செடின்னு தான் தெரியல. நாங்கள் விதையே போடலை, ரோஸ் குச்சி மட்டும் வச்சோம். வந்திருக்குது, என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். இந்த ரோஸ் 2, இது டீ வைக்கிறது, பிரியாணிக்கு போடுற ரோஸ் 2, இது வாங்கின செடியில் வந்தது. இந்த மாதிரி குருணையாக வருதுன்னு தான் மருந்து அடிச்சு விட்டுக்குறோம்.